இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் வாசனைக்காக. இதில் ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணணும். வாசனைக்காக நான் ஏலக்காய் பொடி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்க்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்க்கலாம். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் சேர்க்கறதுனால ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த சர்க்கரையும் தேங்காய் துருவலையும் நல்லா பீட் பண்ணிடணும். இப்போ இது நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நான் 2 செவ்வாழைப்பழம் நான் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். செவ்வாழைப்பழம் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்துட்டு இதில் ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துட்டு இதில் ஒரு 2 பிஞ்சு போல் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். பேக்கிங் சோடா 2 பிஞ்சு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ கோதுமை மாவு சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா இதை கலந்துடலாம். இப்போ மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கெட்டியாக இருக்குது. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு பேட்டர் ரெடி ஆயிரும். வேறு எதுவுமே நம்ம இதில் சேர்க்க தேவையில்லை. இப்போ பேட்டர் ரெடியாக இருக்குது. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இதுக்கு இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் கடாய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அடிக்கனமான குக்கர் கூட எடுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து எடுத்திருக்கேன். முந்திரி திராட்சை உங்களுக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய்யில் வறுத்துட்டு இதை மாற்றி வச்சிடலாம். இதை நம்ம மேலே தான் சேர்க்கணும். இப்போ இந்த நெய்யிலேயே இந்த பேட்டரை ஊற்றணும். இந்த நெய்யிலேயே நம்ம ஊற்றிடணும். இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஊற்றினதுக்கப்புறம் சைடில் நல்லா ஒட்டி பிடிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்த முந்திரி திராட்சையை மேலே இந்த மாதிரி சேர்த்துடலாம். இப்போ முந்திரி திராட்சையெல்லாம் இந்த மாதிரி மேலே போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக தேங்காய் துருவலும் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் நான் இதுக்கு மேலே சேர்த்துருக்கேன். நமக்கு இது குக் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை பேக் பண்ணுறதுக்காக நான் அடியில் ஒரு தோசை தவா போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தோசை தவா போட்டுக்கோங்க, அப்போ தான் அடிபாகம் கரைஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இதுக்கு கரெக்டான மூடி போட்டு இது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ இதில் ஒரு டூத்பிக் விட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துடும். ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் நம்ம கடாயை எடுத்துடலாம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கடாயிலேருந்து மெதுவாக எடுக்கணும். அவ்வளோதான். சூப்பரான டேஸ்ட்டில் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெடி ஆகிட்டு இதை இந்த மாதிரி மெதுவாக எடுத்துடணும். அவ்வளோதான். சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு செவ்வாழைப்பழம் யூஸ் பண்ணி ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி. நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் ரொம்பவே ஹெல்த்தியாக ரெடி பண்ணியிருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் இதை கட் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நல்ல சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன். நம்ம செவ்வாழைப்பழ ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.